கிறிஸ்துமஸ் விழா அன்னைக்கு நடத்தியிருக்காங்க. திமுகவை சேர்ந்த உதயநிதி அந்த விழாவில் போய் கலந்துட்டார். சமீப காலமாக கிறிஸ்தவ மதத்தின் மேல் அவர் ரொம்ப பாசமாக இருக்கார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் மனைவி கிறிஸ்தவர்கள்னு அது மட்டும் காரணம் அல்ல. அவங்க மனைவி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இவரும் சொன்னார் நானும் கிறிஸ்தவன் தான். அதெல்லாம் எப்போ சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, விஜய் என்னைக்கு அரசியலுக்கு வரணும்னு நினச்சிட்டாரோ அப்போவே கிறிஸ்தவர்கள்னு யார் அடித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கூட இவ்வளவு இதாக போய் அங்கே கலந்துக்கிறாங்கன்னா காட்டுறது கிறிஸ்தவர்கள்லாம் விஜய்க்கு போட்டுருவாங்களோங்கிற பயம். ஓட்டெல்லாம் நான் சிறுபான்மையினர் வாக்குகள் பெரும்பகுதி விஜய்க்கு பெறுமோங்கிற பயம். அதனால் கிறிஸ்தவர்களை திருப்திப்படுத்த, கிறிஸ்தவர்களை சமாதானப்படுத்த அங்கே போய் அந்த விழாவில் கலந்துருக்காரு, கிறிஸ்மஸ் விழாவில். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கலந்துக்கிட்டது தப்பு இல்லை. கிறிஸ்தவ மதம்ங்கிறது ஒரு புனிதமான மதம். அதில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நோபல் காசஸ். நானே சொல்லுவேன் சில சமயத்தில், கிறிஸ்தவ மதத்தில் இருக்கும் கிறிஸ்தவர்கள் அனைவரும் அந்த இயேசு சொன்ன இதை மட்டும் ஃபாலோ பண்ணாங்கன்னா நாடு எங்கேயோ போகணும். அது மிக உயர்ந்த கொள்கைகளை கொண்டது. ஆனால் அது முக்கால்வாசி பேர் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, உதயநிதி அந்த கிறிஸ்மஸ் விழாவில் போய் கிறிஸ்தவ கொள்கையும் திராவிட கொள்கையும் ஒன்று, எங்கே போய் திராவிடத்தை முடிச்சு போடணுன்னே தெரியல. திராவிட கொள்கையை நாங்களும் ஒன்று பாங்கிறார் கிறிஸ்தவ மதமும் நாங்கள். இப்போ இவர் என்ன சொன்னார், இயேசு கிறிஸ்து அவரை சிலுவையில் அறையும் போது, தேவனே தெரியாமல் அவர்கள் செய்யும் தவறை மன்னித்து விடுனார். அது எவ்வளோ பெரிய இது. கிறிஸ்தவமும் திராவிடமும் ஒன்றுங்கிறாங்களே, ஒரு கண்டத்தில் அறிந்தால் மறுகண்டத்தை திருப்பி காட்டுங்கிறார். கிறிஸ்தவமும் திராவிடமும் ஒன்றுங்கிறாங்க. ஆளையே காலி பண்ணிடுவாங்க. ஏதாச்சும் பேசுனா பொய் எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலுக்கு தள்ளிடுவாங்க. நீங்களும் கிறிஸ்தவ மதமும் ஒன்றா, திராவிடமும் கொள்கையும் கிறிஸ்தவ கொள்கையும் ஒன்றா? மனசாட்சி இல்லையா? அநியாயம் செய்வதற்கும் அக்கிரமம் செய்வதற்கும் பயப்படவே மாட்டேங்கிறீங்களே. ஒரு கன்னத்தில் அஞ்சா மறுகன்னத்தில் திருப்பி காட்டுற ஆளா நீங்கள்? எடுத்த உடனே கன்னத்தில் அறைவதே நீங்கள் தானே. அடுத்தது என்னென்னா, நீங்கள் இவ்வளவு சொல்கிறீங்க கிறிஸ்தவ கொள்கையும் இந்த திராவிட கொள்கையும் ஒன்றுங்கிறீங்க. கிறிஸ்தவ மதத்தில் தேவன்னு சொல்லுவாங்க இறைவனை, மல்லான்னு சொல்லுவாங்க இஸ்லாமியர்கள். கிறிஸ்தவர்கள் தேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசுவை தேவ தூதன் அப்படிம்பாங்க. அந்த தேவன்கிற வார்த்தை தான் கடவுள். நீங்கள் கடவுளையே செருப்பால் வச்சுக்கோங்க. கடவுளை நம்புவோன்னு முட்டாள்னீங்க, கடவுளையெல்லாம் கொச்சப்படுத்துனீங்க. அப்போ தேவன்னு சொன்ன இறைவனை வேண்டின அந்த கிறிஸ்தவ கொள்கையும் உங்கள் கொள்கையும் ஒன்றுன்னு சொன்னீங்கன்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் உதயநிதி அவர்களே? திராவிட கொள்கையை போய் திருப்பி படித்து பாருங்கள், உங்கள் ஈவேரா என்னென்ன சொன்னார் அப்படிங்கிறது. அதனால் நாஸ்திகத்தை போதித்த ஒரு திராவிடமும் இறைவனின் மகத்துவத்தை போதித்த கிறிஸ்தவமும் எந்த காலத்திலும் ஒன்றாக ஆக முடியாது. இவர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார் திராவிட கொள்கையை. உதயநிதி அவர்கள் விடுதலை பத்திரிகையில் ஈவரா எழுதிய கட்டுரைகளை படித்துவிட்டு நீங்கள் கருத்து சொல்லுங்கள். அடுத்தது அவர் என்ன சொல்கிறாரு, சாதாரண மக்கள் கூட உயரலாம்ங்கிறது திராவிடத்தின் மூலம்தான் நடக்குங்கிறார். சாதாரணமாக உழைப்பவர்களெல்லாம் உயரலாம் என்பது திராவிடத்தின் கருத்தாக இருந்தால் இன்று திமுக தலைவராக யார் வந்திருக்க வேண்டும்? உண்மையாக உழைத்த ஒரு திமுக தொண்டன் தானே திராவிடத்திற்கு தலைவனாக வந்திருக்க வேண்டும். இன்று திராவிடத்துக்கு தலைவராக இருப்பவர்கள் யார்? உண்மையாக உழைத்தவர்களா? ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதியின் மகன்கிறதுனால தான் வந்தாரே ஒழிய, அவரை விட அதிகம் உழைத்தவர்கள் எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஸ்டாலின் ஆச்சும் பரவாயில்ல, அதிக நாள் கட்சியில் இருந்தார். இன்று உதயநிதி குறுக்கு வழியிலே இளைஞரணி செயலாளராக அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர் என்ற ஒரே காரணத்துக்காக பெரிய பதவிக்கு வந்திருக்காரு. அப்படின்னா நீங்கள் சொல்கிற உழைப்பவர்கள் எல்லாம் உயர முடியும் திராவிட இதில் அப்படின்னு சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதனால் நீங்கள் போய் பேசுங்க. நல்ல எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, அதை பேசுங்க. இல்லாத விஷயங்களையும் திராவிடத்திற்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களையும் உதயநிதி அவர்களே நீங்கள் போய் பேசாதீங்க. விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினச்சி நீங்கள் போய் அவர்களை கவர் பண்ணணும், அவர்கள் ஓட்டை வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது கனவில் கூட நடக்காது. 100% கிறிஸ்தவர்களும் விஜய்க்கு தான் போடுவார்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய 10%, 5 to 6% காலி அப்படிங்கிறே. நான் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களுக்கு திருப்பரங்குன்றம் மலையை எடுத்துட்டீங்க, அந்த இஷ்யூ எடுத்த திருப்பரங்குன்றம் இதை தீபத்தை இஸ்லாமியர்கள் நமக்கு ஓட்டு போடணும், இதை ஒரு பிரச்சனையாக்கு அப்படின்னு சொல்லி
அதை எதிர்த்தீர்கள். இப்போ இன்னைக்கு கிறிஸ்தவர்களை சமாதானப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அவர்களது வாக்கு வங்கி குறிவைக்க வேண்டும் என்பதற்காக இப்படி போலியாக நடித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு பேசியிருக்காரு. திமுகவின் பணம் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், அது விரைவில் வெளியில் வருங்கிற இது ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எலெக்ஷன் வரப்போகுது, அவங்க பண டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் மாவட்டங்களுக்கெல்லாம் போயிடுச்சு, மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் பணம் போயிடுச்சு, எலெக்ஷன் டைமில் ஒரு ஆளுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பிரித்து கொடுத்துட்டாங்க. இப்போ தான் சொல்கிறீங்க எங்கே இருக்குதுன்னு தெரியும், அதை எப்படி விரைவில் கைப்பற்றப்படும்னு சொல்கிறீங்களே. கைப்பற்ற போகிறதா இருந்தால் அப்படி ஓப்பனாக சொல்லக்கூடாது. அவங்க ரொம்ப அலர்ட் ஆகிடுவாங்களே, ஜாக்கிரதையாகி பதுக்கி வச்சுருவாங்களே. எவ்வளவு நாளாக விட்டுக்கிட்டு இருக்கீங்க? உலகம் முழுவதும் இருக்குமா அத்தனை பேங்க் டீட்டெயிலும் உங்கள்கிட்ட இருந்தது. பாஜகவுக்கு நான் அப்போவே அதான் கேட்டேன். சுவிஸ் பேங்க்லேருந்து யார் யார் பணம் வச்சுருந்தாங்கன்னு சுவிஸ் பேங்க்லேருந்து கொடுத்துட்டான் மோடி அரசாங்கத்துக்கு. எந்தெந்த அரசியல்வாதி வச்சுருக்காங்கன்னு கொடுத்தாங்க. இன்று வரை மோடி அரசாங்கம் எந்தெந்த அரசியல்வாதி வச்சுருக்காங்கிறத நாட்டு மக்களுக்கு சொல்லலை. அப்போ ஊழல்வாதிகளை நீங்கள் காப்பாற்றி கொண்டிருக்கிறீர்கள். ஏன் இவ்வளவு நாளாக என்ன பண்ணீங்க? அவங்க எங்கெங்கேயோ 30,000 கோடி சம்பாதிச்சிட்டாங்கன்னு பிடிஆர் சொன்னார். 30,000 கோடி எங்கே வச்சுருப்பாங்க? இன்கம் டேக்ஸ் கண்ணுக்கு தெரியலையா? இவ்வளவு நாள் தெரியலையா? எலெக்ஷனுக்கு 4 மாதம் இருக்கும்போது தான் பேசுகிறீங்களா? அப்படியே இருப்பது தெரிந்தாலும் நீங்கள் அதை வெளியில் சொல்லலாமா? அவங்க போய் பதிக்கிற மாட்டாங்களா? அதைத்தான் சொல்கிறேன். இது எலெக்ஷன் இதுவே உங்களுக்கு தெரியலை பிஜேபிக்கு. ஏன் சொல்கிறேன்னா, கருணாநிதி என்ன பண்ணுவார்? வெறும் மக்களை மட்டும் நம்பி ஓட்டு போக மாட்டார். இந்த இப்போ சொன்ன சார் விஷயம் அது ஒரு பக்கம் போகும், குடிசை மாற்று வாரியம் அது ஒரு பக்கம் போகும், அதில் கள்ள ஓட்டு ஒரு இது இருக்கும். அடுத்து என்ன பண்ணுவார்? நமக்கு எதிராக இருக்கும் கட்சிக்கு எங்கே இருந்தடா ரூபா வருது, அந்த ரூபாயெல்லாம் நமக்கு வரவே கூடாது. 1972 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. 73 திமுக திண்டுக்கல்லில் இடைத்தேர்தல் வருகிறது. எம்ஜிஆர் வேட்பாளர் நிறுத்தினார். கருணாநிதி யோசிச்சார், எம்ஜிஆர் செலவுக்கு என்ன பண்ணுவார்? இப்போ நயினார் முகமது பாயிண்ட்டு வர நயினார் நாகேந்திரன் எம்ஜிஆர் எப்படி செலவு பண்ணுவார், இவர் யார் யாருக்கு பணம் கொடுப்பார் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தார். அப்போ எம்ஜிஆருக்கு மிகவும் நெருங்கிய நண்பர் அப்துல் ரஹ்மான். அவர் கருணாநிதிக்கும் தெரியும். கருணாநிதி முதலமைச்சர். போடு அப்துல் ரஹ்மான் ஃபோன்னார். ஃபோனோன்னு நான் சிஎம் கருணாநிதி பேசுகிறேன். சொல்லுங்கள் சார் எப்படி இருக்கீங்கன்னாரு. நல்லா இருக்கேன். எம்ஜிஆர் திண்டுக்கல் தேர்தலில் ஆட்களை நிறுத்துகிறார். அதுக்கு பல லட்சம் பணம் வேணும். அவ்வளவு பணம் அவர்கிட்ட இருக்காது. நீங்கள் தான் அவருக்கு பண உதவி செய்வீர்கள் என்பது எனக்கு தெரியும். எம்ஜிஆருக்கு பண உதவி திண்டுக்கல் இடைத்தேர்தலுக்கு நீங்கள் செய்தால் நீங்கள் உங்களை இல்லாமல் ஆக்கி விடுவேன் அப்படின்னு அப்போ சொல்லியிருக்கார். உடனே இந்த அப்துல் ரஹ்மான், நீங்களும் எனக்கு நண்பர், எம்ஜிஆரும் எனக்கு நண்பர். எம்ஜிஆர் இதுவரை என்னிடம் பண உதவி கேட்கவில்லை. ஒருவேளை அப்படி கேட்டாருன்னு வைங்க, நான் உங்களுக்கு பயந்துக்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், நான் அவருக்கு கொடுப்பேன். காரணம், ஒரு நண்பருக்கு உதவுவது என்னுடைய கடமை. உங்கள் மேலே இன்னமும் மரியாதை இருக்குது. ஆனால் நீங்கள் பயமுறுத்தினா நான் பயந்துக்கிட்டு நல்ல நண்பர்களுக்கு உதவி செய்யாமல் இருக்க மாட்டேன், உதவி செய்ய மாட்டேன்னு தப்பாக கணக்கு போடாதீங்க. உண்மையான இஸ்லாமியர் அப்துல் ரஹ்மான். அதனால தான் அவர் ஞாபகத்தில் தான் எம்ஜிஆர் செழித்து வாழ வேண்டும்ங்கிறது படத்தில் ஒரு இஸ்லாமியராக நடித்து அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி கேரக்டர் வந்தது அந்த படத்தில். இல்லை, இது ஒரு இஸ்லாமியராக போடுங்க, என் பேர் அப்துல் ரஹ்மான்னு வச்சுருங்க அப்படின்னு வச்சுட்டு, ஒன்றே சொல்வான் நன்றே செய்வான் அவனே அப்துல் ரஹ்மான்னு சொல்லி இவர் பாட்டு எழுத சொன்னார் எழுத்தாளரை. நான் சொல்ல முடியும், எழுத்தாளருக்கு புரியலை. யார் அப்துல் ரஹ்மான்னா இந்த படத்தில் என் கேரக்டர் அப்துல் ரஹ்மான்னு சொல்லிட்டார். ஆனால் அவர் அதில் சொன்ன முக்கியமான புலமை பித்தன் தான் எழுதினாருன்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன முக்கியமான விஷயம், சொல்ல வந்த முக்கியமான விஷயம், அந்த உண்மையான நண்பர் அப்துல் ரஹ்மானுக்கு நன்றி சொன்னேன். ஏன்னா அப்துல் ரஹ்மான் நிறைய பண உதவி எம்ஜிஆருக்கு செய்தார். எம்ஜிஆர் அதுக்கப்புறம் திண்டுக்கல்லில் ஜெயித்தார். அதே அப்துல் ரஹ்மானிடம் 1980 தேர்தல் வந்தது. இந்திரா காந்தி பிரதமர் ஆகிட்டார். இன்கம் டேக்ஸ் அவங்க கையில், எல்லா இதுவும் சிபிஐ எல்லாம் அவங்க கையில். அப்போ கருணாநிதி அவர்கள் அதே அப்துல் ரஹ்மானை தொலைச்சிருமே அப்படின்னு தான் பயமுறுத்தினதாச்சும் செய்தி வந்தது. அப்போ எம்ஜிஆர் அப்துல் ரஹ்மானுக்கு ஃபோன் பண்ணி, தயவுசெய்து நீங்கள் எனக்கு பணம் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க, நானும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்,
ஏன்னா நான் தோற்று போயிட்டேன். 1979 MP எலெக்ஷனில் நான் தோற்று போயிட்டேன். எனக்கு 2 சீட்டு தான் வந்தது. இப்போ 80 நிற்க போகிறேன். கருணாநிதி அவர்களும் இந்திரா காங்கிரஸும் கூட்டு சேர்ந்துட்டாங்க. அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஜெயிச்சுட்டா நீங்கள் பணக்காரராக இருக்கீங்க, உங்களை பழி வாங்குவார்கள். என்னுடைய கஷ்டம் என்னோடு போகட்டும், ஒரு பைசா உங்கள்கிட்ட இருந்து வேணாம், நானே என்னுடைய பிரச்சனையை சமாளித்துக் கொள்கிறேன்ட்டு தான் சத்யா ஸ்டூடியோவை அடமானம் வச்சு 1980 எலெக்ஷனில் 40 லட்சத்து ரூபாய்க்கு திருச்சியில் இருக்கிற அடைக்கலராஜிட்ட அடமானம் வைத்து அந்த பணத்தை வச்சு தான் செலவு பண்ணார். அப்போ கருணாநிதி அவர்கள் ஜெயிச்சார் அரசியல்னா அவருடைய சாதுரியம் என்ன? கள்ள ஓட்டு அது ஒரு பக்கம். ஆனால் நமது எதிரிக்கு பணம் போகக்கூடாது. அந்த பணம் போகிற வழியெல்லாம் அடைக்கணும். அப்போ தான் எதிரி தோற்பான். இதுதான் அரசியல் சாதுரியம். நயினார் நாகேந்திரனுக்கு இந்த சாதுரியம் தெரியலையே. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் பணத்தை எப்படி கொண்டு வரணும்னு சொல்லலாமா? சொல்லாமல் செய்யுங்க. உங்கள் கட்சி 4 மாதம் இருக்கிற வரை சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்காங்களே. 3 மாதம் தான் இருக்குன்னா எலெக்ஷனுக்கு. அநேகமாக ஏப்ரல் முதல் வாரத்தில் வந்துடும். அப்படி இருக்கும்போது இதுவரை ஏன் அமைதி காத்து கொண்டு இருந்தீங்க? இப்போ நடவடிக்கை எடுக்க போகிறேன்னு சொல்லிங்களே. எனக்கு நம்பிக்கை இல்லை. பிஜேபி அவங்களுடைய பணத்தை மீட்பதற்கு எல்லா நடவடிக்கையும் எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. அதனால் அவங்க பணம்னு இல்லை, தவறாக சம்பாதித்தவர்கள் யாருடைய பணமாக இருந்தாலும் அதை மீட்டு அரசு கஜானாவில் சேருங்கள். பிஜேபிக்கு அப்பத்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிஜேபி மீது நம்பிக்கை வரும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. கார்த்திகை தீபம் விஷயமாக அங்கே தீபம் ஏற்ற முடியலைன்னு ஒரு பக்தர் தீக்குளித்து செத்துருக்கார். இது தேவையில்லாத விஷயம். கடவுள் மேலே நம்பிக்கை இருக்க வேண்டியது தான். அதுக்காக உயிரை மாய்க்கக்கூடிய அளவுக்காக போயிடுது. ஆனால் நான் என்ன பண்ணேன், ஏதோ கடவுளுக்காக வச்சு உயிரை கொடுத்துருக்கான். அந்த காலத்துலலாம் அரசியல்வாதிகளுக்காக தீக்குளிப்பான். தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவரை கைது செஞ்சுட்டா அப்போ 5 பேர் தீக்குளிப்பான். நான் கூட அப்புறம் என்ன நினச்சேன், அந்த அளவுக்கு அந்த தலைவர்கள் மேலே உயிரையே வைத்திருக்கிறார்களோ, இப்படிப்பட்ட தொண்டர்களும் இருக்கிறார்களே, இவ்வளவு நேசிக்கக்கூடிய தலைவர்களும் இருக்கிறார்களே தமிழ்நாட்டில் அப்படின்னு சின்ன வயசில் நினச்சேன். அப்புறமா ஒரு படம் வந்தது, எண்ணுயிர் தோழன், பாரதி ராஜா எழுது படம். அந்த படத்தை போய் பார்த்தா அந்த படத்தில் ஒரு அரசியல் தலைவர், நான் கைது செய்யும்போது 5 பேராச்சும் சாகணும், தீக்குளிக்க வையணும் மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்கிறேன். அப்போ மாவட்ட செயலாளர் 5 பேரை கூப்பிட்டு தீக்குளிடா தலைவருக்காகன்னு சொல்ல அந்த படத்தில் வருது. அப்போ தான் எனக்கும் புரிஞ்சதோ, தீக்குளிக்கிற கேஸ்லாம் இப்படி தான் குளிக்கிறானோ, அரசியல்வாதிக்கு தீக்குளிக்கிறான் இப்படி தான் தீக்குளிக்கிறானோங்கிறது அப்போ தான் தெரிஞ்சது. ஆனால் இப்போ அப்படி இல்லாமல் தெய்வ பக்தி முருகனுக்காக போய் ஒருத்தர் தீக்குளித்தா அதை கூட எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உயிரை மாய்த்து கொள்ளாதீர்கள், இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள். ஆனால் இறைபக்தி உங்கள் உயிரை மாய்த்து கொள்ளும் அளவிற்கு இருக்கக்கூடாது. இறைவனும் அதை விரும்புவதில்லை, ஈசனும் விரும்புவதில்லை, பெருமாளும் விரும்புவதில்லை, அல்லாவும் விரும்புவதில்லை, இயேசுவும் விரும்புவதில்லை. யாரும் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடாது. மதங்களின் மேல் நம்பிக்கை வையுங்கள், ஆனால் மதங்களின் மேல் வெறியாக இருக்காதீர்கள். அந்தந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் அந்தந்த இவங்களை கடவுள்களை கும்பிடுங்க. இன்னொரு மதம் புண்படும்படியாக எதுவும் செய்யாதீர்கள் அப்படிங்கிறத இந்த தீக்குளிப்பு விஷயத்தில் இனி வருங்காலத்தில் பக்தர்கள் எல்லாம் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். அதனால் அந்த இறந்து போனவருக்காக அனுபவம் தெரிவிக்கும் அதே வேளையில் இதே மாதிரி மரணங்கள், இதே மாதிரி தற்கொலைகள் இனி நடக்கக்கூடாது என்பதுதான் நீங்கள் கும்பிடக்கூடிய முருகனின் விருப்பம் மட்டுமல்ல, அனைவரது விருப்பமும் இதுதான் என்ற கருத்தை இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன்.